வைசாக புராணம் 6ஆம் அத்தியாயம். வைசாக மாத மகத்துவம். நாரத முனிவரின் வார்த்தைகளை கேட்ட அரசர் அம்பரீஷர் நாரத முனிவரிடம் தபோ தர்மத்தை விட மற்ற மாதங்களை விட வைசாக மாதம் சிறந்தது என்ற வார்த்தை சரியாக புரியவில்லை. எதற்காக வைசாகம் அனைவருக்குள்ளும் சிறந்தது என்பதை விளக்குகிறேன் என்று கூறியுள்ளார். அப்போது நடுக்கம் போல் பதில் அளிக்கப்பட்டது. அரசர்களின் அரசரே, கூர்ந்து கவனத்துடன் கேளுங்கள். கற்பனை காலத்தில் சிருஷ்டியின் முடிவில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்து உலகங்களையும் தனது மார்பில் வைத்து அழிவு கடலில் தூங்கினார். வாழும் வடிவில் மிகுதியாக உள்ள தனது மகிமையை அவரே விலக்கிக் கொண்டார். உறக்கத்தின் முடிவில் வேதங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எழுப்பின. கருணையுள்ள ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ருதியின் பிரபோதத்தில் எழுந்தருளி தனது வயிற்றில் உள்ள அனைத்து உயிர்களையும் காத்தார். கர்ம பலனுக்காக அவனது வயிற்றில் கலந்திருக்கும் பிரபஞ்ச பொன் தாமரை, படைப்பை நிறைவேற்றும் பிரபஞ்ச பொன் தாமரை அவனது நாபியிலிருந்து வெளிப்பட்டது. விராட் ஒரு மனிதன் பிரம்மாவை மனிதன் என்ற பெயரில் உருவாக்கினான். சுயநலம் 14 உலகங்களையும் படைத்துள்ளது. பல்வேறு வகையான கர்மாக்களால் அழிக்கப்பட்ட பல்வேறு உயிரினங்கள் அவற்றின் கர்மா நன்மை தரும் மும்மடங்குகளை உருவாக்கியது. இயற்கை அரசர்களை மதிக்கிறது. காலனித்துவ பிரிவுகள் தர்ம அமைப்பு பரமேஸ்வரருக்கு ஸ்ரீமன் நாராயணன் சதுர்வேதம், தந்திரங்கள், சம்ஹிதைகள், ஸ்மிருதி, புராண இதிகாசங்கள் போன்றவற்றை தனக்கென அடையாளமாக தர்மத்தை காக்க படைத்துள்ளார். அவர்களை நடந்து கொள்ள முனிவர்களும் படைக்கப்பட்டனர். முனிவர்களால் கடைபிடிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றி சர்வேஸ்வரரான ஸ்ரீ மகாவிஷ்ணு மகிழ்ச்சியாக இருப்பது போல் செயல்படுங்கள். தங்கள் சொந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் தங்கள் தர்ம சக்தியையும் தர்ம சாகரனையும் பார்க்க வேண்டும் என்று கடவுள் நினைத்தார். அப்போது இப்படித்தான் நினைத்தேன். இவரால் உருவாக்கப்பட்ட மழைக்காலம் மழையால் பாதிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களால் தர்ப்பணம் செய்ய முடியாமல் தவிக்கிறது. அது இவரை கண்டு திருப்தி அடைய மாட்டார். கோபமும் வரலாம். மழைக்காலத்தில் மக்களின் மத நடத்தைகளை கவனிப்பது நல்லதல்ல. அவர்களின் கடின உழைப்பு விவசாயம் இலையுதிர் காலத்தில் முடிவடையாது. சிலர் ஏற்கனவே பழுத்த பழங்களை சாப்பிடுகிறார்கள். கண் நோய்கள், சளி தொல்லைகள் வருகின்றன. இந்நிலையில் அவர்களின் ஒழுக்க நெறிகளை ஆராய்வது ஏற்புடையதல்ல. கவனம் குறைவாகவும் கவனம் இல்லாமல் இருப்பவர்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மக்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து ஹேமந்த பருவத்தில் குளிரில் இருந்து குளித்து முடிக்க வேண்டும். அதிகாலையில் கண் விழிக்காதவர்களை துன்புறுத்துவது போல் எனக்கும் கோபம் வரும். நான் உருவாக்கிய மனிதர்களிடம் கோபப்படுபவர்களுக்கு நான் நல்லவன் அல்ல. இலையுதிர் காலத்தில் மக்களை எங்கே பார்க்க போகிறார்கள்? மக்கள் குளிராக இருப்பதால் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திருக்க வேண்டாம். அந்த காலத்தில் அவர்கள் விரும்பிய உணவை சமைப்பதற்கும் பழுத்த பழங்களை சாப்பிடுவதற்கும் சோம்பேறித்தனமாக இருந்தார்கள். அதாவது அவர்கள் எளிதில் அணுகக்கூடிய உணவுகளை விரும்புகிறார்கள். குளிருக்கு பயந்து குளிப்பதை நிறுத்தும் போக்கு இவர்களுக்கு உண்டு. குளிக்காதவர்கள் செய்ய ஏதாவது ஒழுக்கமான நடவடிக்கைகள் உள்ளதா? இதுபோல பருவமழை முதல் பனி வரை பலவிதமான வெளிப்பாடுகளுக்கு ஆளாகும் இயற்கை சார்ந்த மனிதர்களிடம் பக்தி, கர்மா, தர்மானுஷ்டானத்தை சிறிதும் எதிர்பார்க்க கூடாது. இளவேனில் நீராடுதல், யாக போகம், பலதரப்பட்ட தர்மானுஷ்டானம் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எளிதில் கிடைக்கும். உங்களால் முடிந்தால் எந்த ஒரு காரியமும் சுலபமாக வரும். இவ்வாறே சர்வ வல்லமையும் ஜீவாத்மாவும் ஏதோ ஒரு விதத்தில் நீரையும் பழங்களையும் தானமாக அளித்து அவ்வாறே சர்வ பிரபஞ்சமும் மக்களுக்கு எளிதாக்கியது. கர்மிஷ்டையின் பக்தர்கள் எப்போதும் கர்ப்பபாரமாக இருப்பார்கள். தர்ம விரதம் என் சரித்திரமாக இருக்கும்.
செய்ய முடியாதவர்களுக்கு கர்ம தர்மானுஷ்டானத்திற்கு ஏற்றது வசந்த காலம். இளவேனில் அனைத்து காரியங்களையும் எளிதாக்கி தர்ம கர்மாலா என்னும் அனுஷ்டானம் செய்வது தர்மத்திற்கு ஏற்ற காலம். மாற்றுத்திறனாளிகள், மகாத்மாக்கள், தண்ணீர் போன்ற அனைத்து பொருட்களும் அனைத்து மக்களுக்கும் எளிதானது. மக்கள் தொண்டுக்காக கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. காகிதம், பூ, பழம், பன்னீர், காய்கறி, மலர் மாலை, தாம்பூலம், சந்தனம், பாதம் நீர் தானம் செய்யலாம். பாதம் அலம்பி நீர் தானம் செய்யலாம். தானம் செய்யும்போது பணிவு, பக்தி ஆகிய மூன்றும் குணமாகும். தர்மம் செய்பவரே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உண்மையான பக்தி முக்கியம். அத்தகைய நல்ல செயல் பயனற்றது அல்ல. அந்த பக்தர்களையும் கருணையுடன் கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைத்து ஸ்ரீ மகாலட்சுமியுடன் சேர்ந்து பூலோகம் செல்ல ஆரம்பித்தேன். மலர்கள் நிறைந்த காடுகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீர் நிறைந்த ஆறுகளையும் தெளிந்த பாயும் துஷ்டி புஷ்டி கனவிலும் மக்களை காண்கிறேன். உத்தமனான முனிசேஷர்கள், அவர்களின் ஆசிரமங்கள், தர்ம கர்மானுஷ்டமான பலருக்கு, அந்த முனிவர்களுக்கு, நகர்வலம் செய்த பக்தர்கள், புனிதம், அழகு ஆகிய மூன்றும் முனிவர்களுக்கு இருக்கும். பழங்கள், மலர்கள் என வலம் வரும் பக்தர்களால் நிறைந்து போகும் பூந்தோட்டம் ஸ்ரீ மகாவிஷ்ணு லக்ஷ்மி சமேதராக தரிசிக்க செய்யும். பக்தர்களே, பணிவான குணங்களோடு விரதம் செய்வீர்களாக, தானமும் செய்வீர்களாக. விருந்தாளி வருவதாக விஷ்ணுமூர்த்தியை எண்ணி புண்ணியங்கள், கர்ம பாராயணங்கள், மகான்கள் விருந்தாளியாகவும் பல வடிவங்களில் வந்து மக்களின் தர்ம கர்மானுஷ்டானங்களில் பால் விநியோகம் செய்வேன். வரம்பற்ற தகுதிகள், வரம்பற்ற அதிர்ஷ்டம், அனைத்து செல்வம், சுதந்திரம் ஆகியவற்றையும் கொடுப்பேன். தங்கள் பக்தர்களுக்கு தொண்டு, சடங்குகள் மற்றும் சடங்குகளின் மூலம் வெற்றியை கொடுப்பதன் மூலமும் நானே. அயோக்கியர்களும் சோம்பேறிகளும் புண்ணியம் செய்யாதவர்களாக இருந்தாலும் அவர்களது பாவங்களை அழித்து அவர்களுக்கு புண்ணியமில்லாமல் மகிழ்ச்சியை தருவார்கள். அதனால் தான் தீயவர்கள், சோம்பேறிகள், அலட்சியம் செய்பவர்களை நான் தண்டிப்பேன். என் சக மனிதர்களே, நாம் இருவராக இருந்தாலும் சரி, நாம் பலத்தில் ஒருவராக இருந்தாலும் சரி, ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கோபத்தை தொடர்ந்து பக்தியுடன் பின்பற்றி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கருணையை பெறுவது நம் கடமை. ஆனால் பலவீனமான மனதை கட்டுக்குள் வைத்து தன்னிச்சையான பூஜை, தானம், பக்தியுடனும் பணிவுடனும் ஸ்ரீஹரியின் அருளில் இருக்க முயற்சிப்பதன் மூலம் நம் முக்கிய கடமை தர்ம பொறுப்பாகும். லக்ஷ்மி தேவியின் துணைவனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துதிப்பதன் மூலம் சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், சர்வ தேவர்கள் ஆகியோரும் அவரை பின்தொடர்கின்றனர். பக்தியோடும் பணிவோடும் தங்கள் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் தான தர்மம் செய்கிறார்கள். சகல வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் பார்ப்பவர்கள் சைத்திர, வைசாக, ஜேஷ்டாச மாதங்களில் பூமியை வலம் வருவாள். பக்தியுடன் அர்ச்சனை செய்து வழிபடும் ஸ்ரீ மகாலட்சுமி அருள் பாலிக்கிறாள். தர்ம சடங்குகள் செய்கிறார்கள். ஆசைகளுக்கு அப்பாற்பட்ட ஆசிர்வாதங்களில் மழை. ஸ்ரீஹரி வைசாகத்தின் போதையில் இருப்பவர்கள், விபத்துக்களில் தர்மம் செய்யாதவர்கள், நோய்களையும் துக்கங்களையும் கடைபிடித்து தண்டனை பெறுவார்கள். வைசாக மாதத்தில் இவரை வணங்கினாலும், பரமேஸ்வரரையும் மற்ற தெய்வங்களையும் மாண்புகளையும் வணங்கினாலும் போதும். இவை அனைத்திற்கும் எல்லாம் வல்ல இவரை வழிபட்டது போல என்று எண்ணி மன நிறைவு அடைகிறேன். வைசாக மாத விரதத்தை தவிர்ப்பவர்கள் மற்ற மாதங்களிலும் அதையே செய்ததாக நினைத்து கொண்டு கோபப்படுவேன். அதாவது வைசாக மாத விரதத்தை நிறுத்திய ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் கர்ம பாராயணம் தண்டிக்கப்படும். வைசாக விரதம் செய்த பாவங்களையும் காக்கும். அதாவது வைசாக விரதம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இன்பமான விரதம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, அனைத்து தேவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் மற்றும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நகரங்கள், கிராமங்கள், காடுகள், மலைகள், ஆற்றங்கரைகளில் வாழும் மக்கள் சனிக்கிழமை வந்த மகாராஜனை தரிசித்து அவர் தங்களுக்கு தானாக முன்வந்து கொடுத்த கடிதம், பூ, பழம், அரசரே விஷ்ணுவின் அருளை வேண்டி வரிகளை குறைத்து வசதிகள் நிரம்ப செய்து ஸ்ரீ மகாவிஷ்ணு இனிய சுற்றம், விருந்தாளிகள்,
துரதிர்ஷ்டவசமானவர்கள் தெய்வீக உணர்வுடன் தொண்டு செய்து விரும்பியவர்களின் விருப்பங்களால் திருப்தி அடைந்து காக்கப்படுவார். பரிவார தெய்வங்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருள் பெற்றவர்களும் தாங்கள் தாராளமாக அருள் பாலித்து தங்களை காத்து கொள்வார்கள். சனிக்கிழமை வந்த அரசரை பார்க்காமல் கோபித்து கொண்டு அரசரை தண்டிப்பான். ஸ்ரீ மகாவிஷ்ணு பரிவார கடவுள்களை அவர்கள் போல் தண்டிப்பார். வைசாக மாத விரதத்தில் நிகர் துதித்து பரிவார பக்தர்களை தன் விருப்பப்படி தண்டிப்பார். ஆனால் வைசாக விரதத்தை அழிக்க அனைத்து மக்களையும் முழு சக்தியுடன் தள்ளுவதும் முழு தான சக்தியுடன் அவர்களை அழித்து இறைவனின் அருளை பெறுவதும் சிறந்தது. இது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாகும். வைசாக மாதமாதலால் ஒவ்வொரு ஜீவராசியும் தர்ம சோதனை காலம் என்பதை உணர்ந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு ஜனங்களை சோதித்து அந்த வட்டத்தை பின்பற்றி இறைவனின் அருளை பெற முயல வேண்டும். அதனால்தான் கார்த்திகை மாக மாத விரதத்தை விட வைசாக மாத விரதம் மிகவும் சிறந்தது. அதனால் நாரத முனிவர் வைசாக மாதத்தின் முக்கியத்துவத்தை அம்பரீஷ அரசனுக்கு விளக்கினார். வைசாக புராணத்தின் 6வது அத்தியாயம் நிறைவடைந்தது.